ஏதோ சாத்தான் தயவால நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, நிம்மதியா இருக்கும். ஆமா, சாத்தா எங்கட ஆளை காணோம். இந்த ஆட்டுக்கால் சூப் வேணும்னு கேட்டேன், அதை தயார் பண்ண போயிருக்குன்னு நினைக்கிறேன். மாப்பிள, உனக்கு நேரம்டா. நேரம் ஒண்ணு இல்ல, சாத்தா வந்ததுல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சுடா. டேய், அங்க பாருங்கடா. டேய், இப்பதான் புது வீட்டுக்கே வந்திருக்கோம், அது கூட திருட புந்துட்டறேன். ஒருவேளை நம்ம சம்பளம் வாங்கினது தெரிஞ்சு போச்சோம். டேய், பேசிக்கிட்டே இருக்கீங்களா, வாங்கடா. டேய், 3 பேரும் போனா திருடன் பயந்துருவான். முதல்ல நான் போறேன். நீங்களா? என்ன தேடி இவ்வளவு தூரம் வருவீங்க? என்ன, நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்களை தேடி வரல, அடைக்கலம் தேடி வந்திருக்கேன். அடைக்கலாம் இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு வந்துடுறேன். வந்திருக்கிறது நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் போய் பிடிக்கிறேன் பார். டேய், நீ பிடிக்கிறியா? டேய் சும்மாடா, யாரோ ஒருத்த பிடிக்கிறான். டேய் நீ போடா. டேய் ஜாகிரதையா பிடியா, அடி குன்னுடுவேன். அது எவனா இருந்தாலும் ஒரே அமுக்க அமைக்கிறான் பார். டேய், எவன்டா அவன் பொம்பளை வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொள்ளடிக்க வந்தது? டேய் திரும்புடா. நீங்களா? நீங்களா? டைலக்க மாத்தி பேசாதீங்க. இந்த கேள்வியை நான் கேட்கணும் உங்களை. எங்க வந்தீங்க? என்ன தேடித்தானே வந்தீங்க? ஐயோ, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உங்களை பார்த்தது கையும் ஓடல, காலும் ஓடல. இருக்கோ வந்திருக்கிறது வந்திருக்கிறது. என்ன கையில நடக்குது? பயந்துட்டியா? நாவே பிடிச்சிட்டு வரேன். டேய் நீயா? பிடிக்கீங்களா? ஏய், யாருமா நீ? நீங்களா? நானேதான். எங்க வந்தீங்க? நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு தங்க இடம் கொடுப்பீங்களா? தங்குறதுக்கா? உங்களுக்கு தான் என் மனசுலயே இடம் கொடுத்துருக்கேனே. இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறதா இருந்தா நான் இப்பவே போயிடுவேன். ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தங்கணும் அவ்வளவுதானே. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நான் ஹெல்ப் பண்றேன். வாங்க. டேய், வந்திருக்கிற பொண்ணு பேரு சித்ரா. அது எனக்கு தெரியும். இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக வந்தீங்க சித்ரா? பிடிஞ்சா எனக்கு கல்யாணம். கல்யாணத்துக்கு கூப்பிட இந்த ராத்திரி நேரத்துல ஓடி வருவாங்க சித்ரா? டேய் சும்மாரா, நீங்க சொல்லுங்க சித்ரா. என் மனசுக்கு பிடிக்காத மருமாப்பிள்ளைய எனக்கு கட்டி வைக்க அப்பா தீர்மானிச்சிட்டாரு. அதனாலதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த ஆளு பின்னாலேயே என்ன துரத்திக்கிட்டு வரான். அதனால தங்கறதுக்கு 2 நாள் இடம் கொடுத்தீங்கன்னா. ஊரை விட்ட ஓடிடலாங்கிறீங்களா சித்ரா? டேய் சும்மாடா, எத்தனை நாள் வேணாலும் நீங்க தங்கலாம் சித்ரா. எனக்கு ஆட்சேபமே இல்ல சித்ரா. டேய், மாடியில ரூம் இருக்கு சித்ரா, நீங்க அங்க தங்கிக்கலாம் சித்ரா. ரொம்ப நன்றிங்க. டேய், இந்த பொண்ணுதான் என் பர்சனாலிட்டிக்கு பொருத்தமா இருக்குங்கறியா? எனக்கு அந்த பொண்ணுக்கு தான் பொருத்தம் கொஞ்சம் ஒத்து வருதுடா. டேய், யாருக்கு பொருத்தம்னா காலையில பாப்போம். வாங்கடா விளக்கண்ணீங்க. ரூம் இங்க இருக்கு, வாங்கடா. ஒடா முட்டாள். ஏன் என் தம்பியை முட்டாள திட்டுறீங்க? சரி ஃபூல். இது பரவாயில்ல. சித்ரா ஏதோ செவரேறி குதிச்சாலாம், அதை இவர் பார்த்தாராம். அவ ஓடுனாலாம், இவர் பின்னாலே விரட்டி போனாரா? அவளா காணலையா? நான் என்ன செய்வேன் மாமா? அவ இருட்டுக்குள்ள ஓடி எந்த வீட்டுக்குள்ளே பூந்துட்டா. ஒவ்வொரு வீடா கதவை தட்டி அவ எங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஒரு வீடா கதவை தட்டி கேக்குறதுக்கு உன் தம்பி என்ன பொற்கை பாண்டியனா? சரி, போலீஸ்லயாவது? போலீஸ் ஸ்டேஷன்ல கதவை தட்டினா ஏட்டையா தான் வருவாரு. ரிப்போர்ட் கொடுக்கறத சொல்றாங்க. ஏங்க இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. சித்ரா இந்த உலகத்துல எந்த மூலையில ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, நான் அவளை இழுத்துட்டு வந்து காட்டுறேன். இழிச்ச சந்துக்குள்ள ஓடி இருக்கா, பிடிக்க முடியல. உலகத்துல எங்க இருந்தாலும் இழுத்துட்டு வந்துடுறாங்க. மாமா, என்ன பத்தி சாதாரணமா நினைக்காதீங்க. வேற என்ன நினைக்க அவளை சொல்ற? கொண்டு வந்து காட்டுறேன். காட்டு. என்னங்க, நம்ம பொண்ணு கிடைச்சிருவாளா? கிடைச்சிருவா, ஆனா உன் தம்பி கூட்டு வர மாட்டான். வேற எவனாவது கூட்டு வர போறான். மணி 3 சோம்பேறி பசங்க நல்லா தூங்குறானுங்க. முதல்ல சித்ராவுக்கு போய் நாம குட் மார்னிங் சொல்லிடணும். சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது. கோபி, நல்லா தூங்குடா, மணி 5 ஆகிடும். மணி 5 ஆகுது.
சோம்பேறி பையன் கோபி நல்லாவே தூங்குறான். இந்த தடி பையனும் நல்லாவே தூங்கிட்டு இருக்கான். சித்ராவுக்கு முதல்ல போய் குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதான். மூர்த்தி கண்ணா நல்லா தூங்கு. மணி 6 ஆக்கிட வேண்டியதா. மணி 6 ஆகுது. அந்த குண்டோதரனும் தூங்குறான், இந்த தடி தாண்டவராயனும் தூங்குறான். நம்ம போய் முதல்ல சித்ராவுக்கு குட் மார்னிங் சொல்லிட வேண்டியதான். சேகர் கண்ணா தூங்கு. சித்ரா, குட் மார்னிங். மணி என்னாச்சு? குட் மார்னிங் சித்ரா. மணி 5 இல்ல சித்ரா, மணி 6 ஆகுது. குட் மார்னிங். குட் மார்னிங். இல்ல சித்ரா, இவனுக்கு பொய் சொல்றானுங்க. மணி 7 ஆகுது சித்ரா. குட் மார்னிங். குட் மார்னிங். ஏண்டா கவுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்களா? என்ன ஆளுக்கான ஒரு டைம் சொல்றீங்க? அது இருக்கட்டும், அது சரி பண்ணிக்கலாம். நீங்க காப்பியை குடிங்க. என்ன மணியா, யாராவது பல்லு ஒரு மணி காபி சாப்பிடுவாங்களா? இந்த சித்ரா பேஸ்ட் பெருசு. ஏண்டா அறிவு கட்ட முண்டம், பல்லு விளக்கிட்டு எச்சு எதிரடா துப்புவாங்க, இதுல துப்புங்க சித்ரா. துப்பிட்டு என்கிட்ட கொடுங்க, நான் ஊத்துறேன். ஏங்க மணி 3 தான் ஆச்சு, அதுக்குள்ள எந்திரிச்சு ஏங்க லூட்டி அடிக்கீங்க? மணி 3 தான் ஆகுதா? ஆமா, ஆளுக்கு கடியாரத்துல முள்ள திருப்பி வச்சுட்டாங்க. அதான் தூக்க கண்ணு சுழட்டுது. உண்மையா நீ 7 மணிக்கு எந்திரிச்சு வரேன். குட் நைட். நாங்க திருப்பி வச்சத பாத்துட்டியா? எனக்கு எல்லாமே தெரியும். போய் தூங்க. 7 மணிக்கு காப்பியோட வந்து எழுப்புறேன். சித்ரா, என்ன வாழ்த்துங்க. ஏன்? இன்னைக்கு தான் என் முதல் மாச சம்பளத்தை வாங்கியிருக்கேன். வாழ்த்துக்கள். அல்வா சாப்பிடுங்க. எதுக்கு? மகிழ்ச்சியை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்துட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸா? அவனுக்கு சக்கரை வியாதி, சாப்பிட மாட்டானுங்க. நீங்க சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம். அட பிடிங்க, சாப்பிடுங்க. ஐயோ, இப்படி மாறிட்டாரே. சித்ரா, சித்ரா, இந்தாங்க என்னது இதெல்லாம்? பூவும் புடவையும். எதுக்கு? நீங்க தான் கட்ட புடவை வந்திருக்கீங்களே, மாத்து புடவைக்காதான். வேணுங்க. என் முத மாச சம்பளத்துல உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது வாங்கி? ஐயா, அவனு கிடைக்கணும் வெறும் பயலுங்க. தென்னைச்சோறு. நான் தான் இத்தனை காப்பாத்திட்டு வந்தேன். புடவைய தலையில வச்சுக்கீங்க, பூவை கட்டிக்கீங்க. வரட்டுமா? கடவுளே, 3 பேரும் ஒத்துமையா இருந்தாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி ஆயிட்டாங்களே. இப்படியே போயிட்டு இருந்தா நாளைக்கு என்ன ஆகும்? அடேங்கப்பா, உங்களுக்காக பாரசீகத்தில் தயாரான பாதம் அல்வா, வங்காள விரிகுடால பிடிச்ச தங்க மீன், தாய்லாந்து தயிர் வடை, இந்தோனேசியா இட்லி, குவைத் குருமா, துபாய் துவையல், மஸ்கட் மசாலா, இதெல்லாம் தயாரா இருக்கு. டேய் டேய், வாயில இச்சு ஊதுடா, சாப்பிடலாம்டா. ஏண்டா கோபி இல்லாம என்னைக்குடா சாப்பிட்டுருக்கோம்? பாத்தியா, இப்போ நாங்க சாப்பிட்டுருக்கோம். டேய், கோபி வரான்டா. ஹாயா உட்கார்றா, சாப்பிடுவோம். எனக்கு வயிறு சரியில்லை, நீங்க சாப்பிடுங்க. இவனுக்காக நம்ம சாப்பிடாம வெயிட் பண்றோம். இவனை பாடா சித்ரா ரூம் கூட போறான். டேய், வா என்னதான் பண்றான்னு பாப்போம். சித்ரா, என்ன? உங்களுக்கு ப்ளூ டைமண்ட்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். வேண்டாங்க. ஏங்க?
உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாங்களா? அந்த தின்னி பண்டாரங்களுக்கு ப்ளூ டைமண்ட் பிரியாணி வேற கேக்குதா? நீங்க தின்னுங்க, அதுங்க கிடக்குது பண்ணீங்க. பண்ணியா? என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய் தேர்வு வந்துச்சுங்க. ஏங்க காலையில இருந்து நானும் உங்களுக்காக சாப்பிடாம இருக்கேன். வாங்க 2 பேரும் பிரியாணியை சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயோ, இது என்ன வம்பா போச்சு? ஏங்க இப்ப சாப்பிட போறீங்களா இல்லையா? வேணாங்க. நானும் பட்னி கிடந்து தற்கொலை பண்ணிக்குவேன். அப்புறம் பேயா சுத்துவேன். அடிக்கடி பிரியாணி கேட்பாங்க. ஐயோ வேணாங்க, நீங்க பிரிங்க. அப்படி வாங்க வழிக்கு. இவன் பேயா சுத்துவானா? பிரியாணி கேட்பானா? இவனும் ஏய், வெளியே வரட்டும், பாத்துக்கோ. ஏண்டா அந்த பொண்ணு பிரியாணி கேட்டுச்சு, நான் வாங்கி கொடுத்தேன் அப்படி நம்ம கிட்ட அவன் சொல்லல. டேய், அந்த பொண்ணு ஒண்ணு கேட்டிருக்காடா. இவன் தான் நாய் மாதிரி சுத்துறான். டேய், 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 யார பார்த்து நாய்ங்கிறீங்க? நீ தெரு நாய், நீ வெறி நாய். நாய்கின்னு பேசாத, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு. டேய், நீங்க முதல்ல மரியாதை பேசுங்க. டேய், என்ன டேய், மேல டச் பண்ணாத. டச் பண்ண என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவ? என்னமோ பண்ணுவ, நீ ஏன் மேல கேக்குறதுக்கு? டேய், அடி பொண்ணு ஒண்ணு எனக்கு தெரியாதா? அமைதி அமைதி. சாத்தையா, இவனுங்க 2 சாத்தியா. உங்களோட பெரிய கூத்தையா. இங்க பாருங்க, 3 பேரும் எவ்வளவு ஒத்துமையா இருந்தீங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி சண்டை போடலாமா? நீங்க சண்டை போடாம இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன வழி? நீங்க 3 பேரும் அந்த பொண்ணை விரும்புறீங்க. ஆனா அந்த பொண்ணு யார விரும்புதோ அவங்க கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பாக்கி இருக்கிற 2 பேரும் விட்டு கொடுத்துடணும். நான் சொல்றது சரிதானே? அருமையான யோசனை. ஆனா அந்த பொண்ணு மனசுல யார் இருக்காங்கங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய், இது என்ன பெரிய விஷயம்? சித்ராட நேரடியா கேட்டா போச்சு. டேய், அது நாகரிகம் இல்லடா. சாத்தானுக்கு எல்லா மந்திரமும் தெரியும். அந்த சக்தியை வச்சு அந்த பொண்ணு மனசுக்குள்ள யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லட்டும். அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மத்த 2 பேரும் விட்டு கொடுத்துருவான். சரிதானே? சரிடா. சரி. ரொம்ப நன்றி. என் மந்திரத்தால நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். டிங் டிங் டிகானா டங் டங் டகானா. லஹோ 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 லஹோ. சாத்தையா, ஏன் அழுகுற? நான் தோத்துட்டேன். தோத்துட்டியா? என்னையா சொல்ற? ஆமா, வானத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், பூமியில என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன், ஈரல் லோகத்துல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு பொம்பளை மனசுல என்ன இருந்து கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடிக்க முடியலையா? ஆமா, நான் மட்டும் இல்ல, என்ன படிச்ச ஆண்டவனாலே கண்டுபிடிக்க முடியாது. டேய், இப்ப என்னடா பண்றது? அந்த பொண்ணு மனசுல யார் இருக்கா நாமளே கண்டுபிடிப்போம். ஏன் சாத்தை அழுகுற? என்னை தனிமையில இருக்க விடுங்க. இந்த விஷயத்துல நான் தோத்துட்டேன். ஏய், நீ ஏன்டா அழுகுற? சாத்தாடு இந்த விஷயத்துல தோத்தாடு. டேய், அழகாடா.